அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 16/3/2024 சனிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம். தானம் செய்வது ஒரு புண்ணிய காரியம். அது நம்மிடமிருந்து பிடுங்கப்படுவது அல்ல, நாம் விரும்பி தருவது. அதே நேரத்தில் தரித்திர நிலை, நஷ்டம், கஷ்டம் இவை நாம் விரும்பி ஏற்பது அல்ல, விதிப்படி வருவது. இந்த இரண்டிலுமே விரயம் இருக்கத்தான் செய்கிறது. தானத்திலும் விரயம் உண்டு, நம்முடைய பண இருப்பு குறையும். தரித்திர நிலையிலும் விரயம் உண்டு, நமது செல்வ இருப்பு மறையும். ஆக இரண்டுமே விரயம் என்று சொன்னாலும், ஒன்றில் அதாவது தானத்தில் கவலை இல்லை, வருத்தமில்லை, புகழ் உண்டு. ஆனால் தரித்திர நிலையில் படாத பாடுபட்டு விடுவோம். சொல்லனா துயரினை மனம் அனுபவிக்கும். இதை விளக்கும் ஒரு ஸ்லோகம். 10க்கு உடையவன் 12இல் இருந்தார். போன முறை நேற்று அந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சூட்சம கணக்கை சொன்னேன். அதேபோல் ஒன்று இதிலும் உண்டு, நீங்கள் கவனிக்கத்தக்கது. கவனியுங்கள். 10க்கு உடையவன் 12இல் இருந்தாள். 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 12ஆம் இடம் விரயஸ்தானம். இவர் தனது செயலாக விரயம் செய்கிறார். மனம் விரும்பி தர்மம் செய்வோருக்கு இப்படி அமையும். 10க்குடையவன் ஜீவிய ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. 9, 10க்கு உடையவன் தர்ம கர்மாதிபதி. அந்த கர்மஸ்தானாதிபதி இது. ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு பாவம் பல அர்த்தங்களை சொல்லும். இந்த 10ஆம் இடம் தொழிலை சொல்லும், கர்மத்தை சொல்லும், தனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை உண்டா என்பதையும் சொல்லும், தத்து புத்திரனையும் சொல்லும், பல விஷயங்களை சொல்லும், தீர்த்த யாத்திரை சொல்லும். இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் ஒரு இடம். 12 பாவங்களுக்கும் இதே நிலைதான். ஆக 10க்குடையவன் 12இல் இருந்தால் கர்மம், செயல், விரயம். ஆனால் இந்த விரயம் சுப விரயம், புண்ணிய விரயம். தானம் கொடுத்து அடுத்தவருக்கு நல்லது செய்கின்ற கர்மத்தை செய்கின்ற ஒரு யோகம். 10க்குடையவன் 12இல் இருந்தால், 12க்குடையவன் 10இல் இருந்தால் விரயம். இங்கே தர்மம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? கூடாது. தொழிலில் நஷ்டம். ஏனென்றால் ஜீவியஸ்தானம் தொழிற்சாரம் தானே இது. இந்த விரயம், இந்த நஷ்டம், அவன் எதை செய்தாலும் நஷ்டம். ஒரு சிலரை நாம் பார்ப்போம், எத்தனையோ தொழில் செய்தார், அத்தனையும் தோல்வி. அந்த நிலை ஏற்பட்டுவிடும். இது தரித்திர நிலை. ஆக எந்த இடத்தில் எது பொருந்துமோ அதை பொருத்த வேண்டும், அந்த அர்த்தத்தை பொருத்த வேண்டும். இந்த வகையில் 10க்குடையவன் 12இல் இருந்தால் இவனது கர்மம் தர்மம் செய்வதில். 12க்குடையவன் 10இல் இருந்தால் தொட்டதெல்லாம் நஷ்டம். அன்பர்களே, இப்படி நாம் பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் பல ஸ்லோகங்களை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். கூடுமானவரை எனக்கு தெரிந்த வரைக்கும் விளக்கமும் கொடுக்கிறேன். நீங்களும் திரும்ப திரும்ப படித்து பார்த்து ஆராய்ந்தால்
பொருள் விளங்கி ஜோதிடமும் தெரிய வரும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் பொருத்தமான ஒரு கருத்தை சொல்லி உங்கள் வாதத்தை நிறைவேற்றுவீர்கள். அதை மறுத்து பேச யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு நியாயமான பொருள் நிறைந்த ஒரு பேச்சு இன்று உங்கள் பேச்சு. ரிஷபராசி அன்பர்களே, தேவையற்ற ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு ஏற்படும் அல்லது நீங்களே ஏற்படுத்தி கொள்வீர்கள். சற்று கவனம். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக இருக்க வேண்டும், நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பில் இப்படித்தான் அதற்கு பேச வேண்டும் என்று ஒரு பேசும் முறையை நீங்கள் முடிவு செய்யும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, லாபம் உண்டு. இந்த லாபம் பெற்றதில் பெருமையும் உண்டு. அது என்ன பெருமை? யாருடைய தயவையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று இந்த லாபத்தை பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது, ஒரு விரயம் காத்திருக்கிறது. சிரத்தையோடு இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நஷ்டம் தவிர்க்க முடியாது என்று ஆகிவிடும். கன்னிராசி அன்பர்களே, நேர்மையாக செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்க்கும் நாள் இந்த நாள். ஊரார் சொல்வார்கள், நியாயமாக நடந்தால் பைசா தேராது என்று. ஆனால் நேர்மையாக நியாயமாக நடந்து நல்ல லாபத்தை வரவை நீங்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு நூதன வழியை பயன்படுத்தி செயல்படுவீர்கள். அந்த செயல் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் காட்டும் ஒரு புதுமையான ஒரு முறை உங்களுக்கு ஒரு பொலிவினை ஏற்படுத்தும். விருச்சக ராசி அன்பர்களே, நண்பர்களால் உறவுகளால் நன்மை உண்டா? இந்த கேள்விக்கு பதில், இன்றைய தினம் நீங்கள் உங்கள் உறவுகளால், நண்பனாகட்டும் உறவாகட்டும் குடும்பத்தாராகட்டும் யாரோ ஒருவர், அவரால் மிக உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பீர்கள். எனவே நண்பர்கள் உறவுகளால் நன்மை உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பழமொழி உண்டு, பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்று. ஒரு சோதனை வந்தது, அதை நிவர்த்திக்க நீங்கள் அரும்பாடு பட்டீர்கள். நீங்கள் என்னதான் முயன்றாலும் அந்த
சோதனை அதிகமாகுமே ஒழிய குறையாது. புதைகுழியில் மாட்டிக்கொண்டு முயற்சித்தால் மீண்டும் மீண்டும் நாம் எப்படி கீழே இறங்குவோமோ அது போன்ற ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கின்றது. மிகுந்த கவனம் தேவை. ஏமாந்து விடக்கூடாது. இன்று மகர ராசி அன்பர்களே, சரியான ஒரு முறையை கையாண்டு யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் நடந்து கொண்டு நீங்கள் நடத்த வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள். கும்பராசி அன்பர்களே, ஒருவருடைய திறமை தனக்கு வந்த சோதனையை வெற்றி கொள்வதாக இருக்க வேண்டும். ஒரு சண்டையை சமாதானமாக்க பயன்பட வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம், திறமை. இன்று உங்களது திறமை, இந்த குரங்குக்கு புண் வந்தால் அதை பெரிதாக்குமே குரங்கு, அதுபோல் சோதனையை பெரிதாக்குகிறது உங்கள் அறிவு. இப்படி வித்தியாசமான பலனை இன்று காட்டுவதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் உச்சகட்ட புகழை தருகின்றன. சரியான நேரத்தில் சரியான வேலையை செய்தார் என்ற நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.